ஹூத் அவர்களுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். وَإِن تَوَلَّيْتُمْ فَإِنِّي قَدْ أَبْلَغْتُكُمْ مَا أُرْسِلْتُ بِهِ إِلَيْكُمْ وَيَسْتَخْلِفُ رَبِّي قَوْمًا غَيْرَكُمْ وَلَا تَضُرُّونَهُ شَيْئًا إِنَّ رَبِّي عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ. ஆனால் நீங்கள் விலகிச் சென்றால் நான் எதனுடன் அனுப்பப்பட்டேனோ அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்து விட்டேன். என் இறைவன் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமூகத்தினரை கொண்டு வருவான். நீங்கள் அவருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டீர்கள். நிச்சயமாக என் இறைவன் எல்லாவற்றையும் பாதுகாப்பவன். சூரா ஹூத் வசனம் 57. ஒரு காலத்தில் செல்வத்தாலும் தசைனார் மற்றும் வலிமை மிக்க மக்கள் ஒரு துளி தண்ணீர் அல்லது ஒரு துண்டு ரொட்டிக்காக ஏங்கித் தவித்தனர். ஹூத் தனது செய்தியை மீண்டும் கூறினார். وَإِن تَوَلَّيْتُمْ فَإِنِّي قَدْ أَبْلَغْتُكُمْ مَا أُرْسِلْتُ بِهِ إِلَيْكُمْ وَيَسْتَخْلِفُ رَبِّي قَوْمًا غَيْرَكُمْ وَلَا تَضُرُّونَهُ شَيْئًا إِنَّ رَبِّي عَلَى كُلِّ شَيْءٍ حَفِيظٌ. ஆனால் நீங்கள் விலகிச் சென்றால் நான் அனுப்பப்பட்ட செய்தியை நான் உங்களுக்கு உண்மையிலேயே அறிவித்து விட்டேன். என்